தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உனக்காக என் உயிரையே தந்தேன், நீ கெட்டுப்போக விடமாட்டேன், நித்திய வாழ்வையும் வெற்றியையும் உனக்கு தருவேன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் தேவன் உங்களை மறக்க மாட்டார். தன் சொந்த மகனையே உங்களுக்காக கொடுத்தவர் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் கடனிலோ வியாதியிலோ அழிந்து போக அவர் விடமாட்டார். சிலுவையில் சிந்தின இரத்தம் உங்களை பாதுகாப்பதற்காகவே. அந்த மாபெரும் அன்பை முழுமையாக நம்புங்கள். இனி உங்களுக்கு அழிவில்லை. உங்கள் தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறும். நித்திய ஜீவனை தந்தவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை உயர்த்துவார். கலங்காதீர்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, நாங்கள் அழிந்து போகாமல் எல்லா தீங்குகளிலிருந்தும் மீட்கப்பட்டு நித்திய வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூர்ண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.